மல்லிகை முல்லிகை கோக்கு மந்தாரம் என்று பலவிதமான மலரை கொண்டு வந்து ஐவப்பஞ்ச பாண்டவர்கள் அருகிலை பத்திரி திரௌபதியுடன் உங்களுடைய திருமணி பாதத்தை அடியே பணிந்தோம் சாமி.
உள்ளளவும் வையக உள்ளளவும் சந்திரன் சூரியன் உள்ளளவும் பேரும் புகழும் கீர்த்தியோடு பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டுமாய் வாழ்த்துகிறேன் பாண்டவர்களா. ஏற்றிலே சர்க்கரை என்றால் நாவில் இனிக்காது என்று சொல்வார்கள். நீங்க சொல்லும் வார்த்தை அது போலதான் மாமா இருக்கிறது. பாதம் அணிந்த பாண்டவர்களே இந்த பாருலகெல்லாம் இருக்கும் வரை புகழும் கீர்த்தியோடு வாழ்ந்திருப்பேன் என்று ஒவ்வொரு கணமும் வாழ்த்து புரியுங்கள். ஆமா, இருக்கும் நிலையில் அப்படியா இருக்கிறது மாமா. ஒரு மானிடராக பிறந்தா வாழ்வு சிலது காலம் தாழ்வு சிலது காலம். நமக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது பிறருக்கு யாரையாவது அந்த சந்தோஷம் பகிர்ந்தா கொடுத்துறோம். அதுபோல வரக்கூடிய கஷ்டத்தை யாருக்காவது கொடுக்கவா முடியும்? நாம தான் அனுபவிச்சாகணும். பட்ட காயிலே படும் கெட்ட குடிதான் கெடும் என்று சொல்வார்கள். ஆமா, அதுபோல அந்த பாவி ஆகிய திருடைய வஞ்சகத்தால் நாங்கள் 12 ஆண்டு கால வனசஞ்சாரம் வந்தது உங்களுக்கு தெரிந்ததே. ஆமா, இந்த வனசஞ்சாரம் வந்த நாள் முதல் 8 ஆண்டு காலம் 8 வனங்கள் நாங்கள் கடந்து விட்டோம். இன்னும் 4 ஆண்டு காலம் கழித்து ஓராண்டு ஐக்கியவாசம் கழித்து போனால் பங்குள்ள பிரகாரனுக்கு பாதிராஜ்யம் கிடைக்கும் என்று மனக்கோட்டை கட்டி நாங்கள் வனசஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைய தினம் என்ன நடந்தது தெரியுமா மாமா? நடந்தது உள்ளமே குவிகிறது மாமா. 8 வனத்தை முடித்து சரி 9வது ரோபரிசி வனத்துல காலடி எடுத்து வைத்தோம். அந்த ரோபரிசி ஆகப்பட்டதை எங்களை சந்தித்து, யாரப்பா நீங்க? உங்களை பார்த்தா முகத்துல ராஜாக்களை தாண்டவம் ஆடுகிறது. சொல்ல வேண்டியதானே? ஒரு நாடாள அரசர் போல தெரிகிறது. யாருன்னு கேட்டார். சரி, நாங்க நடந்த ஆதி எண்ணத்தை எல்லாம் எடுத்து ரோபரிசி இடத்துல உரைத்தேன். அதற்கு அவர் என்ன சொன்னார்? அப்ப சொன்னார், ரோபரிசி ஆகப்பட்டவர், பாண்டவர்களா 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாத வாசம் முடித்து வந்தோம். பங்குள்ள பிரகார பாதி ராஜ்யம் துரியன் தருவான் என்று நம்பி நீங்க வந்துட்டீங்க, நாடகத்துல தெரியுறீங்க. ஆமா, ஆனா 3 12 ஆண்டு 36 ஆண்டு ஆனாலும் துரியன் நாடு கொடுக்க போறதில்ல. சரி, நீங்க நாடு கொடுப்பான்னு என்ன நிச்சயம்? நாடு இவங்க சபையில சொல்லிட்டாங்க. ஆமா, 13 கடந்து வந்தால் பாண்டவருக்கு நாடு தந்துடலாம்பா அப்படின்னு அப்படி என்று சபையில உள்ள பெரியவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அப்படி கொடுப்பான்னு என்ன நிச்சயம்? அதனால கட்டளை கொண்டுதான் நாங்க நாட்டை விட்டு காட்டுக்கு வந்தோம். ஆமா, நாளை மீண்டும் நாட்டை பெறுவோம், அன்னார் மீண்டும் ஆட்சி செய்வார் என்றுதான் நாங்க மனக்கோட்டை கட்டி இருந்தோம். நாடு கொடுப்பான்னு என்ன நிச்சயம்? நாடு கொடுக்க மாட்டான் என்று சொன்னா என்னமாமா அர்த்தம்? அதுக்காக அந்த ரோபரிசி என்ன உரைத்தார்? பாண்டவர்களா, நீங்க அஷ்டாபுரத்துல பாதி ராஜ்யத்தை பெற வேண்டும் என்றால் ஐவர்களிலே ஒருவர் அரண்மனை அடையணும். சரி, பாண்டவர்களிலே ஒருவர் பாசி பதார்த்தனை கடை பெற்று வர வேண்டும். கௌரவருக்கும் பாண்டவருக்கும் ஒரு நாளைக்கு யுத்தம் என்று ஏற்பட்டால் அந்த பாசி பதார்த்தனை கடை உங்களுக்கு தேவைப்படுகிறது. சரி, அப்படி என்று ரோபரிசி சொன்னார். சரி, அப்பொழுது சாமி, இதுல நாங்கள் யார் போவது அப்படி என்று ரோபரிசியை கேட்டேன். நான் சொல்ல முடியாதுப்பா, உங்களை யார் உள்ளங்கை நெல்லிக்கடி போல காப்பாற்றி வருகிறாரோ அவங்களை பற்றி தெரிந்து கொள் என்று சொல்லிட்டார். அதனால ஆமா, இந்த 5 ராஜாக்களிலே யார் போவது? நெல்லிக்கிரி யார் போவது? அந்த விமலனுடைய பாதத்தை யார் காண்பது? கைலகிரி யார் போவது? அந்த கருத்தருடைய பாதத்தை யார் காண்பது? நீங்க சொன்னா நாங்க போறோம். எதற்கும் நாங்கள் தயார் மாமா. ஆமா, முதியவருடைய சொல்லானது முதிர்ந்த நெல்லிக்கனி போல முன்னே கசக்கும், பின்னாடி இனிக்கும். அதனால் பெரியவங்க சொன்ன வார்த்தை நிச்சயம் எல்லாம் அனுபவிச்சுதான் சொல்லியிருப்பாங்க. ஐவரில் ஒருவர் அரண்மனை சென்று பாசுபத கடை பெற்று வந்தால் நாளை நாடாள ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல யாரு போறதுங்கிறத தீர்மானிக்கிறது உங்களுடைய வேலை. நீங்க சொல்லலாமே. ஏம்பா, தர்மராஜா போய வரவாங்கிட்டு வரட்டும்னு சொல்லிட்டா மற்ற 4 பேர் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு நாங்க தகுதி இல்லாதவங்களா அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல அர்ஜுனம் போய வரவாங்கிட்டு வரட்டும்னா மற்றவங்க நாங்க அதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால இதை தீர்மானிக்கிறது உங்கள் பொறுப்பே. அப்படியா? ஆமா ஆமா, சூது பகடையாடுறதுன்னா ஆமா, நாட்டையெல்லாம் இழக்க காரணமா இருந்ததுன்னா சரி, காலிலே முள்குத்தி பூமியிலே ரத்தம் சொட்ட காடகத்துல திரிவு காரணமா இருந்தது நான். ஆமா, பத்தினி ரகுவதால கொண்டு வந்து பாராசபையில மாலா துயில் உரிய காரணமா இருந்தது நான். சரி, இத்தனைக்கும் காரணமா இருந்த நானே கையிலுக்கு போறேன், அந்த கருத்தருடைய பாதத்துல விழுகிறேன். வெள்ளைகிரி போறேன், அந்த விமலனுடைய பாதத்துல விழுகிறேன். நான் வேண்டியமான வரத்தை நான் பெற்று வருகிறேன் சுவாமி. தர்மநந்தனா, ஆமா,
இத்தனைக்கும் காரணமானது சூதுமகடையே. ஆமா, அதனால நான் போய் வரம் வாங்கிட்டு வர்றேங்கிற. என்னால்தான் எத்தனையும் நடந்தது. கைலைக்கு போவதாக இருந்தா இதிலிருந்து 12 வனங்கள் வடக்க போகணும். சரி, போற வழியில ஆ, எத்தனையோ எதிரிகள் முண்டன் மூர்க்கன் வந்து உன்னை வழிமறிக்கலாம். சரி. அவர்களை எல்லாம் உன்னால வெல்ல முடியுமா? இயலாத காரியம்தான். அப்படிதான் கைலைக்கு போற. சரி, சிவனிடம் தவம் செய்யற வரமும் கொடுக்கறாரு. ஆ. வாங்கிட்டு வர்ற வழியில ஆ, உன்னை பார்த்து யாராவது ஒரு பாடி பரதேசி ஆ. தர்மேந்திரா ஆ. பரமசிவனிடம் பெற்ற வரத்தை யாகசமா கொடு ஆ. அப்படின்னு கையேந்திரா என்ன செய்வ? அவங்க கையில ஒப்படைச்சிருவோம் மாமா. தானமா கொடுத்துட்டு வந்துடுவார். அது வாங்கியோ பலன் இல்லாமல் போய்விடுமாமா. அதனால ஆ. இது உனக்கு சரிபட்டு வராது. நீ கைலைக்கு போய் வர வாங்க முடியாது, வாங்கினாலும் உங்களுக்கு உபயோகப்படாது. ஆமா. ஆகட்டும், என் தம்பி வீமா இருக்கிறான். எங்க இருக்கிறான்? தம்பி வீமா, என்னடா சொல்ற? பொறுமை தம்பி, பொறுமை. ஆக்ரோஷமா வரலாம். மாமா, தெரியுமா? அந்த பருத்தி காட்டில் காய்கறிகளை தின்னு கொண்டிருக்கும் போது எது கலைத்தீர்கள்? பருத்தி காட்டுலையா? பருத்தி காட்டில் மாமா, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? மாமன் எங்க அண்ணன் அது 2வது நாள் பார்த்தா மட்டும் அண்ணா, தம்பி உங்க மீசை இன்னைக்கு சூப்பரா வந்திருக்குது. வரஞ்சதல்லப்பா, ஒரு நல்லது. ரைட் அண்ணா. மாமா, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? பிரஷர் ஏறுது மாமா. அதனால ஒரு ஆளு என்ன இருக்கான்னு தெரியாது உனக்கு? காலமும் நேரமும் சரியில்லை மாமா எனக்கு இன்னைக்கு. போடுறா, போடுறா, போடுறா. எதுக்கு கூப்பிட்டீங்க? தெரியுமா? யாரை வெட்டணும், யாரை குத்தணும், யாரை கொல்லணும்? நீங்க 9வது ரோமரேசிவனத்துக்கு வந்த போது ஆமா மாமா. இந்த வனத்துக்கு அதிபதியாகிய ரோமரேசியானவர் ஐவரிலே ஒருவர் அரண்மனை சென்று சிவனிடம் பாசுபதா கணை பெற்று வந்தால் நலன்னு சொன்னாராம். இனிடமா? ஆமா. அடடடடடட. அதனால உன் அண்ணனாகிய தர்மராஜா வரவாங்க போறேன்னாரு. அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அப்பா, மற்ற 4 பேர்ல யாரு போறீங்க, என்ன விஷயம், இது தெரிஞ்சுக்கலான்னு தான். அப்படியா மாமா? தெரியுமா? நானே ஒரு சிவன் பக்தன். சரி, அதனால நான் போற மாமா வெள்ளிங்கிரிக்கு மலைக்கு. வெள்ளிங்கிரி மலைக்கு நானே போறேன். கையில போய் சிவனிடம் தவம் செய்து வரம் பெற்று வர்றேங்கிற. தவம் சும்மா சாதாரணமா பண்ண மாட்டேன். எப்படி தவம் செய்வோம்? தூரமா நின்னுக்க மாமா, கொடுவாள் கொட்டுறோம். நீ தூரமா நிக்கிறது எனக்கு நல்லது. மந்தாரி, ஓடி அந்த பக்கம் கோலாய முடியுது. இங்க பாருங்க, நேரா போற கைலங்கிரிக்கு தலை கீழே, தலை கீழா, தலை கீழே, காலு மேல ஒரு திண்ட நெட்டு, கதைய நெட்டு தலைகீழா நின்னு தவம் செய்கிறேன். சரி, அந்த ஈஸ்வரையனுக்கு தவம் கொடுத்தா ஆச்சு. சிவபெருமானாகப்பட்டவன் எனக்கு வர கொடுத்தா ஆச்சு. இல்ல கைலகிரிய ஒட்டிச்சு சுக்குநூறா நொறுக்கி போடுவேன். முட்டிங்க எடுத்துட்டு வரேன். கைலைக்கு போய் கதையா முதல் வாசப்படியில ஊனுவேன். ஆமா ஆமா. தலைக்கு கால் மேலா நின்னு உன் தேக வழி எடுக்கிற வரைக்கும் தவம் செய்வேன். எஸ், கேஸ் இல்ல ஆமான்னு சொல்ல வந்தேன். அப்படியா? ஆமா மாமா. அதற்குள்ள சிவனா மனமிறங்கி வந்து வரம் கொடுத்தா ஆச்சு. இல்லைன்னா அந்த கைலிய தலையவே முட்டிங்க எடுத்துட்டு வரேன். அப்படியா? உண்மைதான் மாமா, டெஃபினெட்லி. இதெல்லாம் நான் காட்டுக்குள்ளே கத்துக்கொண்டது. உண்மைதான் மாமா. ஆமா, அந்த கையில ஒரே கையில தூக்கிட்டுமா? கைலாகிரியா வேறோட அப்படின்ட்டு வருவாங்க.
உனக்கு முன்ன கைலங்கி போனவன் இப்படி கைலங்கிரிய வேரோடு புடுங்கணும் பட்டப்பாடு உனக்கு தெரியுமா? என்ன மாமா சொல்றீங்க? அண்ணனுக்கு முன்ன ஒரு ஆள் போனா அப்படியா? ஆமா. யாரு மாமா? அவன் யார் தெரியுமா? ஆரவன். அல்ல. அந்த கிரீடானை பிடுங்கப்பட்ட நிலக்கட்டை என்ன காலாட்டம் போடுற மாதிரி பாட்டு போட மாட்டேங்குது. ஆமா, உனக்கு இருப்பது ஒரு கரம் இரண்டு கரம். உண்மைதான் மாமா. இதுக்கு முன்ன போனானே இலங்கையாண்டானே சக்கரவர்த்தி. சரி, அவனுக்கு 10 கரம் 20 கரம் ஆகட்டும் மாமா. அந்த கஜக்கிரீவனுக்கு முன்ஜென்மத்திலேயே பறக்கக்கூடிய ரதம் இருந்தது. மேலே பறக்கக்கூடிய ரதம். சரி மாமா. அந்த ரதத்துல ஏறி வழக்கமா அவன் திக்கு விஷயம் போறது வழக்கம். அப்படியா மாமா? அந்த உலகத்துல தனக்கு நேரான எதிரி யாரும் இருக்கக்கூடாது, ஓஹோ என்பதை அவர்களை அடக்கி ஆளணும். அப்படிப்பட்ட மனோபக்கம் கொண்டவன். சரி மாமா. ஒரு நாள் அந்த ரதத்துல ஏறி கஜக்கிரீவன் பறந்து போயிட்டு இருந்தான். அப்படியே அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுடைய ரதம் அப்படியே ஸ்தம்பித்து நின்று போச்சு. அப்படியே நின்று போச்சு. அப்புறம் என்னடா ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் வழக்கமா போயிட்டு இருக்கிறதும் ஆமா மாமா. இப்படி நிக்க காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னு இப்படி குமிஞ்சு பார்த்தோம். சரி மாமா. கை சோடு தொங்குமே. நீங்க தானே மாமா சொன்னீங்க. அதுக்கப்புறம் அப்படித்தானே அது. இல்லடா, பூமியை குமிஞ்சு பார்த்தோம். குமிஞ்சு பார்த்தா. ஆமா. அங்க கைலகிரியில யாரு உட்கார்ந்து இருந்தா? சிவனுடைய வாகனமாகிய நந்தேஸ்வரர் உட்கார்ந்து இருந்தார். நந்தேஸ்வரர். அந்த நந்தேஸ்வரை கஜகிரீவனை பார்த்து, அப்பா இனிமேல பகவான் பார்வதியோடு உட்கார்ந்து இருக்காரு, நீ மட்டும் இல்ல யாருமே அவரை கடந்த அப்பால் போக முடியாது, திரும்பி போன்னு சொல்லிட்டான் நந்தேஸ்வரன். மாமா. அப்போ இவனுக்கு திடீர்னு கோபம் வந்துருச்சு. என்ன கோவம் வரணுமே? ஏன்னா குறைஞ்சு மாறியா? யாரு மாமா என்னைய சொல்ற? அந்த பையனையா? சரி, இங்க நடந்த விஷயம்பா. சரி மாமா. நந்திய பார்த்து தசகிரீவன் சொல்றான், சரி ஏண்டா குரங்கு மாறியா, உங்க ஐயனும் உங்க அம்மானும் உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்னுடைய ரதம் அப்பால் போகாதா? போகாதா? உன்னை உங்க ஐயனை உங்க அம்மால உட்கார்ந்துக்கிறீங்களா இந்த குண்டு? யாரு மாமா உங்க அம்மாலன்னு கேக்குற? இல்ல உங்க அம்மா இவன் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாள். எங்க அம்மா அம்மாங்கிற அப்படி அதானே உங்க அம்மா அப்படின்னு சொல்றாரு. சரி மாமா. ஒரு குண்டு மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்களே, இந்த மலையை எல்லாம் என்ன செய்யற பாரு அப்படின்னு திடீர்னு ரதம் பூமியில குதிச்சான். அப்புறம் குதிச்ச உடனே மண்டிட்டு தன்னுடைய 20 கரத்தால வாரி அப்படியே தலை மேல வச்சுக்கிட்டான். இளங்கிரிய ராவி எடுத்து வச்சுக்கிட்டான். சரி. அப்போ பார்வதி பார்த்தாங்க பரமசிவன்கிட்ட, சாமி என்னைக்கோ இல்லாத இன்னைக்கு ஏன் மழை ஆடுது? ஏன் மழை இப்படி ஆடுது? சாமி பாடி போட்டுருக்கும் போது ஆடாது சாமி. பாடி போடாத மழை கையில மழை ஏன் கையில மழை இப்படி ஆடுது சரிங்க அப்படின்னு பார்வதி பரமேஸ்வரனை கேட்டாங்க. அப்ப பகவான் என்ன சொன்னாரு, ஒரு 10 கால் பூச்சி ஒண்ணு விளையாடுதுமா, சற்று பொறுத்துக்க அப்படின்னு பகவான் தன்னுடைய வலது கால் பெருவிரல வச்சு அப்படி பூமியில ஒரு உந்துனாராம், அழுத்தினாராம். அழுத்து. ஆமா மாமா. அப்போ இவனுக்கு பாரம் அதிகமா போச்சு. யாருக்கு? கஜகிரி. இவனுக்கு தூக்கிட்டு நடக்கலாம்னாலும் நடக்க முடியல, இறக்கி வச்சிடலாம்னாலும் இறக்கி வைக்க முடியல. என்ன செய்யறது? தூக்கு போல அந்த ஆலசத்துல தூக்கி விட்டான். ஆமா, தூக்கிட்டான். அகட்டு மாமா. மறுபடியும் இறக்கி வைக்கலாம்னாலும் முடியல. தூக்கும் போது உள்ள விட்டுட்டான்.
இறக்க முடியும்னா இறக்க முடியல. தலைய உள்ள விட்டுட்டான். உள்ளு மாமா வெளியே எடுக்கும் போது முடியல. இறக்கி வச்சுட்டு போயிடலாம்னாலும் முடியல, எடுத்துட்டு போயிடலாம்னாலும் முடியல. அப்போ அழுவாச்சியில பூந்துட்டான் நட்சத்திரீவன். சரி மாமா. அந்த வழியா வந்தவன் யாரு? திரிலோக சஞ்சாரி. அந்த நாரதன் யாரப்பா? சிவன் வழியில சிக்கித வைப்பவன் யாரு அப்படின்னு கேட்டான். நான் தான் சாமி, வழி தெரியாத வந்து அகப்பட்டுட்டேன், தப்பி பிழைச்சு போக ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு நாரதனை கேட்க, சிவன் இசைக்கு மயங்கக்கூடியவர் ஆகட்டுங்க. அதனால் உன் 10 தலையில ஒரு தலைய வெட்டு, 20 கையில ஒரு கைய வெட்டு, அத சம்பூரமா செஞ்சு சிவனை கோரி பஜனை பாடு. சிவனா மனம் இறங்கி வழிவிட்டால் ஆச்சு. மாமா இல்ல சொல்ல முடியாது. அப்புறம் நாரதன் சொல்படியே ஒரு சம்பூரம் செஞ்சு சிவனை கோரி செப்பகோரியாலும் பஜனை பாடினானோ தசகிரீவன். சரி. அப்போ சிவனா மனம் இறங்கி அவனுக்கு வழிவிட்டாராம். சிவனா மனம் இறங்கி வழிவிட்டாராம். அப்போ தப்பி பிழைச்சு போனான் தசகிரீவை. அது வரைக்கும் அவனுக்கு பேரு தசகிரீவை. 20 கரத்தால கிரியராதி தலைமையில எடுத்து வச்சான் பாத்தியா, அதுல இருந்துதான் அவனுக்கு ராவணேஷன். அதுக்கப்புறம் ஆமா. சரி மாமா. இந்த நந்திய பார்த்து குரங்கு மோரியான்னால அப்ப நந்தேசன கோபம் வந்துருச்சு. ஏண்டா உனக்கு நல்ல வழியதான் சொன்னேன், என்ன பார்த்து என்ன பார்த்து குரங்கு மோரியான்னல்ல, அதனால உனக்கு இருப்பதா மூலபல ஜானைகள். மூலபல ஜானைகள். இந்த மூலபல ஜானைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு குரங்கு கூட்டத்தினாலே அழிஞ்சு போட்டு தசகிரீவனுக்கு அப்படி நந்தேஸ்வரன் தாபம் கொடுத்தானா. அப்படியாப்பட்ட தசகிரீவன் பட்ட பாடே இவ்வாறு இருக்க, கைலைக்கு போறதாவது பரம் வாங்கறதாவது நான் பயங்கரமான தவம். இப்ப என்ன நீங்க அனுப்பல, பஸ்ல விழுந்து சாவரம். உனக்கும் தவத்துக்கும் சரிபட்டு வராது. உள்ள போட்டுமா? நகல சகாதேவர்களோ சிறு பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க இட்ட வெள்ளாம விளையுமா, ஆனால் வீடு வந்து சேராதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதுல மற்றவர் யாரு போக போறீங்க? மாமா இதோ வாருங்கள். இந்த அர்ஜுனாகப்பட்ட நான் இப்பொழுது அரணாய் சென்று கடுமையாக தவம் புரிந்து பாசுமத கலை பெற்று நானே வருகிறேன். மாமா நானே வருகிறேன். வர்ற வழியில எத்தனை எதிரிகள் வந்தாலும் வெல்லக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கு. ஆமா, எதிரியை ஜெயிக்கலாம். கைலைக்கு போய நீ வரவாங்கிட்டு வர்றியா? நிச்சயமாக மாமா. கைலங்கிக்கு சென்று ஒன்னானப்பட்ட சங்ககர்த்தன் சிவனாரை முக்கந்தாரி ஒரு மனதாக நினைத்து அந்த சிவனத்தை பாசுவது கலை வெட்டு வரக்கூடிய வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது. நான் போய் வருகிறேன். அப்படியா? போய் வா என்று சொல்லி என் தம்பி கைலைக்கு போறானா? அர்ஜுனன் சிவனிடம் வர பெற்று வர்ற மாமா விடையோடுன்னு கேக்குறான். அப்படியா? ஆமா. பாவைய தன்னை கண்டால் பாசி மச்சரகடப்பா. பாவையே தன்னை கண்டால் பாசி மச்சரகடப்பா. அருவிய தன்னை கண்டால் இந்த அட்டுளம் திரகடப்பா. கட்டிய தன்னை கண்டால் இந்த காட்டி மந்திரகடப்பா. அவன் கைலைக்கு போவதேது, அந்த கருத்தரை காண்பதேது மாமா. அருவிய தன்னை கண்டால் இந்த அர்ஜுனன் சிறகடப்பான். சரி. கண்ணிய தன்னை கண்டால் இந்த காட்டியப்ப சிறகடப்பான். ஆமா. உரலுக்கு சீலை கட்டிருந்தா கூட இத ஆனா பெண்ணான்னு தூக்கி பார்க்க கூடியவன். இவன் கைலைக்கு போவதேது, இவன் கருத்தன் வர மாட்டதேது மாமா.
ஐயோ கடவுளே! என்னை பார்த்தா பெண்ணாசை குடைவன் என்று சொன்னீர்கள். என்னை பார்த்தா பாவையரின் சிலைகளை பார்த்து சொன்னீர்கள். அண்ணா, இந்த வார்த்தை நீ என்னை பார்த்து தனிமையில் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை. சரியற்ற மாமன் முன்னே சரியற்ற மாமன் முன்னே என்னை முறையற்ற வார்த்தை சொன்னாய். நெறியுற்ற கோபமாகி நான் பண்ணி மீது காலை ஊன்றி கால பைரவர் மனம் நோக்கி நடந்தே. பெண்ணாசைக்கு உடையவன் என்று பேசுவார் கோடான கோடி என்று சொல்கிறீர்கள். என்ன பார்த்து நீ தனிமையில் இந்த வார்த்தை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, மனம் பொறுத்திருப்பேன். போயும் இந்த சரியற்ற மாமன் உரம்பரையான முன்ன வைத்து என்ன பார்த்து இப்படி முறையற்ற வார்த்தை சொல்லி விட்டுகிறேன். இந்த கோபத்தின் காரணமாக இந்த அர்ஜுனன் நெறியிட்டு கோபமாக எளிய காடிபத்தை கையில் ஏந்தி கொண்டு வடக்கே கால பைரவர் மனம் நோக்கி நடக்கிறேன். இனிமேல் தவமுனி கோலம் கொள்ளாதபடிக்கு உங்கள் முகத்திலே விழிக்க மாட்டேன். வருகிறேன். சரியற்ற மாமன் முன்ன அண்ணன் முறையற்ற வார்த்தை சொல்லிட்டாரே அப்படின்னு என் மீது கோபம் கொண்டு என் தம்பி வடக்கே நோக்கி போறானே. காலிலே முள்குத்த பூமியில ரத்தம் சொட்ட கானகத்துல திரிந்தோம். நாங்க இன தெரியாத வாழ்ந்தோம். சரி, தம்பியை பிரிந்து நாங்க தடியில வாழணுமா? அதனால என் தம்பி வேணும். எங்களுக்கு நாடு நகரம் எதுவுமே வேண்டாம். என் தம்பி என் இடத்துல ஒப்படைத்து விடுமாமா. தர்மேந்திரா, மாமா கோமரிசி சொன்னது போல ஒருவர் அரண்மனை சென்று சிவனிடம் வரவாங்க வேண்டுமேயானால் கொஞ்ச காலம் தம்பி நீ பிரிஞ்சுதான் இருந்தாகணும். அதனால பெண்ணாசை உடையவன் என்று சொன்னதுனால கோவிச்சிட்டு போயிட்டான். எங்க போறான்? கைலைக்கு தான் போறான். சிவனிடம் வரவாங்கிட்டு மீண்டும் வந்துருவான். சற்று பொறுமையாக இருங்க. பர்ணகசாலையில நடப்பது என்னன்னு பிறகு கவனிக்கலாம். மாமா, என் தம்பி கையிலைக்கு சென்று அந்த கருத்தரிடம் வரம் வாங்கி வர வரைக்கும் உங்களுடைய உதவி என் தம்பிக்கு தேவை. என் தம்பிக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேராம நீங்க தான் காப்பாற்ற வேண்டும். நான் எங்க இருந்தாலும் என் பார்வையெல்லாம் உங்க மேலதான இருக்கும். அதனால கவலைப்படாம இருங்க. அர்ஜுனனை பார்த்து தர்மராஜா என்ன சொன்னாரு? என்னாசை உடையவன் என்று இவனை புகழுவார் கோடான கோடி பேர். எந்த கன்னிமார் வலையில சிக்கி காண்டீவன் சிற கிடக்கிறானோ இவன் போய பரமனை பார்ப்போம் என்றால் பாரில் உள்ளவர்களுக்கு அடுக்குமோ அடுக்காதுன்னு கெக்குன்னு சிரிச்சிட்டாரு. அதனால அண்ணன் மேல் கோபமாகி இனி வரவாங்காம அண்ணன் முகத்திலேயே முழிக்கிறதுன்னு யார் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அர்ஜுனன் போயிட்டு இருக்கான். ஆமாங்க. ஆனா தர்மராஜா சொன்னது போல எப்படி இவன் அப்படிப்பட்ட குணம் உடையவன் தான். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா. அதனால் இவன் கைலைக்கு போய் சிவனிடம் வரப்பெற்று வருவானா? போற வழியில ஏதேனும் அழகிய பெண்களை பார்த்து தவநிலை விட்டு அகன்று விடுவானா? அப்படி என்று சிவனே சிவன் என்று சிவனை பார்க்க போகிறானா, இல்லை கன்னி பெண்களை பார்த்தால் ஓக்கிறானா என்று பார்க்கிறானா என்று பரிசோதிக்க போகிறீர்களா சாமி? அதனால அர்ஜுனுடைய மனநிலையை பரிசோதிக்க வேண்டும். அப்படியா சாமி? அதற்காக வேண்டி வருகிறேன் ஜெகன் மோகனி வடிவத்தோடு. பொண்ணு வேஷமா? நான் பாத்துக்கலாமா? அர்ஜுனாகப்பட்டவர் கோபித்துக் கொண்டு அர்ஜுனாகப்பட்டவர் சிவனை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார் சிவகோலத்தில். இதே நேரத்தில் பகவானாகப்பட்டவர் இதோ அர்ஜுனோட கண்ணை பெண்களை பார்க்கிறானா இல்லை சிவனை தரிசிக்கிறானா என்று பரிசோதிக்க இப்பொழுது ஸ்ரீமந்த கண்ணனாகப்பட்டவர் ஒரு மோகினியாக அவதாரம் எடுக்கிறார். இப்பொழுது அவருடைய அனுகிரகத்தினால் 2 மோகினிகள் வருவிதம் காண்க.